Daily. Taste the Daily. அனைத்து கட்சி கூட்டத்துல அது ஒரு ஆகாவிரி கூட்டம். நான் அதான் காலையில கேட்டதுதான். அதுல பங்கேற்கிற ஒவ்வொரு கட்சியினுடைய மொழிக் கொள்கை நிலைப்பாடு என்ன? முதல்ல எங்களை எத்தனை காலத்துக்கு ஏமாத்துறதுன்னு திமுக முடிவெடுத்திருக்குன்னு பேசுவோம். இந்த காங்கிரசினுடைய மொழிக் கொள்கை என்ன? அது மும்மொழி கொள்கையை ஏற்குதா எதிர்க்குதா? அதை தெளிவுபடுத்தணும். புதிய கல்விக் கொள்கையை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? தொகுதி சீரமைப்பு இருக்குல்ல, தொகுதி சீரமைப்பு, இதுல கம்யூனிஸ்டுகள், அது காங்கிரஸ், இந்த கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன? இது இன்னைக்கு வரல. இந்த தொகுதியை நாங்க சீரமைக்கிறோம், இங்கே சீரமைக்கிறோம்னு ஐயா கருணாநிதி அவர்கள் சீரழிச்சது தெரியுமில்ல உங்களுக்கு. எந்த சமூகத்துக்கும் ஒரே இடத்துல வாக்கு குவியாம பிரிச்சு போட்டு, இப்ப எனக்கு தொகுதி கிடையாது, என்னுடைய தொகுதி இளையான்குடி, என் சொந்த தொகுதியை தூக்கி மானாமரில சேர்த்து அதை தனி தொகுதியாக்கி நாங்கெல்லாம் போட்டியிடவே முடியாது. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். புதுக்கோட்டைக்கு பாராளுமன்ற, புதுக்கோட்டை ஒரு மாவட்டம் தானே, பாராளுமன்றம் இருக்கு, நாடாளுமன்றம் இருக்கா? எல்லாத்தையும் பாருங்க. இது சீரமைப்பா சீரழிப்பா? உன் மனச்சான்றுபடி பேசுங்க. நீங்க இந்த மண்ணின் குடியா பேசுங்க. திருவிடானையை தூக்கி இங்க சேர்க்கிறது, திருச்சுலை தூக்கி அங்க சேர்க்கிறது, பிச்சு கூறு. ஏன்னா உனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நாங்க அக்கத்தூக்கா குவிஞ்சு பிரிஞ்சு கிடந்தாதான் நீங்க வலிமையை பெற முடியும். அப்புறம் புதுக்கோட்டைக்கென்று ஒரு நாடாளுமன்ற தொகுதி அந்த மாவட்டத்துக்கென்று இருக்கா? அது திருச்சியோட சேர்த்து விட்டீங்க. இதுல பாதி அங்க இருக்கும், அதுல பாதி எங்க இருக்கும். அதே மாதிரிதான் இப்ப வருது. இது இன்னைக்கு கொண்டு வரல இந்த பிரச்சனைய. அப்பவே நீங்க பேசி முடிவு பண்ணிருக்கணும். இன்னைக்கு தேர்தல் வரும்போது இத பேசுறீங்க. தேர்தல் வரும்போது மும்மொழி கொள்கையை எதுக்குறேன்றீங்க. தேர்தல் வரும்போது புதிய கொள்கை எதுக்கு? புதிய கொள்கையை நீங்க ஏற்றுக்கிட்டீங்க, செயல்படுத்திட்டீங்க வேற பேர்ல. இல்லம் தேடி கல்வி அந்த புதிய கல்விக் கொள்கையில இருக்குது. அததான் நீங்க கொண்டு வந்தீங்க. இந்த மும்மொழி கொள்கை அந்த புதிய கல்விக் கொள்கையில இருக்குது. இப்ப தேர்தல் வரும்போது நீங்க பேசுறீங்க. அனைத்து கட்சி கூட்டத்துல இருக்கிறவருடைய ஒவ்வொரு இதுலயும் நிலைப்பாடு என்ன? நீங்க கூட்டணியில் இருக்கிறனால கூப்பிடுறதுனால வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. உங்களை நம்பி நிக்க முடியுமா? உங்களை நம்ப முடியாதுங்கிறதுக்காகத்தான் தனியா நாங்க ஒரு படையை கட்டி என் மக்களுக்கு நின்று போராடிட்டு இருக்கோம். நீங்க இப்ப எந்த இடத்துல எங்களுக்காக நிப்பீங்க? இப்ப மீனவன் ராமேஸ்வரத்துல போராடிட்டு இருக்காங்கல்ல, உண்ணாவிரதம் நான் தான் சொன்னேன், நீ பட்டி இருந்து போராட, உயிரை கொடுத்து இவங்க மதிப்பளிக்க மாட்டாங்க, நீ எதுக்கு பைசையோட நின்று போராடணும்? அதை விட்டுட்டு நீங்க போராட்டத்துக்கு எவ்வளவு வடிவங்கள் இருக்கு மாத்துங்கன்னு இப்ப காத்திருப்பு போராட்டம் நடக்குது. இங்க இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் இந்த பெருமக்களினுடைய கருத்து ஏதாவது இருக்கா? இந்த காங்கிரஸ் அல்லது இந்த ஆளுகிற திமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏதாவது இருக்கா? இந்த கட்டாய மொழி திணிப்பு இருக்குல்ல, இதுல உங்க கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடு, காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன? உங்க கூட இருக்கிற, உங்களை தாங்கி பிடிக்கிற உங்களோட கூட்டணி வச்சிருக்க கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடு என்ன? வட இந்திய தொழிலாளர்கள் 1.5 கோடி இங்க வருகை இருக்குல்ல, அதுல கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸின் நிலைப்பாடு என்ன? பிஜேபிக்கு அது தெரியுது, அது கட்டாயமா அது பிஜேபி ஆதரிக்கும், மும்மொழி கொள்கையை ஆதரிக்கும், சாதிவாரி கணக்கெடுப்பை எதிர்க்கும். ஏதாவது சொல்லுங்க. இதுக்கா நீங்க இங்க பேசுக? திருப்பூர்ல வட இந்திய தொழிலாளர்களுக்கெல்லாம் தனிய சங்கம் ஆரம்பிச்சு அந்த தொழிலாளர்களோட இந்தியில வகுப்படுத்தி இந்தியில பேசிக்கிற பெருமக்கள் யாரு? கம்யூனிஸ்ட் தலைவர்கள் தான். எத்தனை காலத்துக்கு எங்களை எப்படி ஏமாத்தி பூச்சாண்டி காட்டி நான் இந்தி எதிர்க்கிறேன், அதை எதிர்க்கிறேன். இந்தி தான் வலுவா வந்து குந்திருச்சேன். எங்க இந்தி இல்ல, எங்க இந்தி இல்ல. சிபிஎஸ்இ மத்திய அரசு பள்ளி உதவி பெறும் பள்ளிகள் எல்லாம் கர்நாடகா, ஆந்திரால கட்டாயமா தாய்மொழி படிக்கணும்னு ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்திருக்கா. அப்படி தமிழ்நாடு இதுவரை கொண்டு வந்திருக்கா? கொண்டு வருமா? தொகுதி சீரமைப்பு என்னைய கூட்டி பேசி, எங்களை எல்லாம் கூட்டி பேசி என்ன 40 நாடாளுமன்ற உறுப்பினர் பெற்று போனது இதுக்கு தானா? இங்க உட்கார்ந்து பேசத்தானா? மீனவர்களை தொடர்ச்சியா கைது செய்யறான். நான் வீதியில் என்ன போராடுறது இயல்பு, என் மக்கள் போராடுறது இயல்பு, வழி இல்லை. ஆனா 40 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சுட்டு நீங்களும் நாடாளுமன்ற கட்டடத்துக்கு வெளியில பதாகையை தூக்கி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது வேடிக்கை அல்ல? இதுக்கு எதுக்கு நாடாளுமன்றத்துக்கு வென்று போனீங்க? எதுக்கு போனீங்க? உள்ள பேசாம வெளியில வந்து பதாகை பிடிச்சு நிக்கிறதுக்கு. அதான் நான் நிப்பனே. அதுக்கு நீங்க எதுக்கு? எனக்கு நிதி தரல. இதை சொல்றதுக்கு ஒரு அதிகாரமா? இதுக்கு 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களா? இதுக்கா நான் நிதி தரல என்ன செய்ய முடியும்னு பேசுறதுக்கா? புலம்புறதுக்கா? எப்படி? அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கறது தேர்தலுக்கான அனைத்து கட்சி கூட்டம் எப்ப? இதுவரை கூட்டம் அனைத்து கட்சி கூட்டத்துல இவ்வளவு பேர் அழைச்சார்களா? என்னைய கூப்பிட்டுருக்காரா? ஐயா எடப்பாடி இருந்த 4.5 ஆண்டுகள்ல அந்த கட்சி கூட்டங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டாங்க. என்னை
தொடக்கத்துல கூப்பிட்டாங்க, அப்புறம் அவங்களும் விட்டுட்டாங்க. இப்ப அழைப்பு இல்ல உங்களுக்கு இதுவரைக்கும்? அழைப்பு இருக்குது, அது அழைப்பு இருந்து நீ நினைச்சா கூப்பிடுவீங்க, நினைச்சா போவீங்க. எங்க பாட்டி சொல்லுங்க, மதியாதர் தலைவாசல் மிதியாதே அவை. நான் புறக்கணிக்கல, பிரச்சனையே நான் புறக்கணிக்கல, நான் போராடுறேன் தனியா. நீ என்ன இப்ப உன்னை நம்ப முடியாது, நீ நம்ப முடியாதுங்க. அப்படியே செல்லாம அடிக்கிற மாதிரி அடிப்பேன், கை வேமா வாங்குவா, அப்புறம் கண்ணத்துல தடவி விடுவேன். உன்னை தெரியாதா, நான் ஒரு இந்த வயசுல இருந்துல உன்னை பாக்குறேன். அப்படி நீ உன் இந்தி எதிர்ப்பு, உன் மொழி காப்பு, உன் வழக்கு பாதுகாப்பு அப்படின்னு திடீர்னு மொழி சிதைந்தால் இனம் அழிந்து விடும். அப்புறம் கலை இலக்கிய பண்பாடு அடையாளம் ஏனமே செத்து போச்சு, அப்புறம் கலை இலக்கியம். மொழி அழிந்தால் கலை இலக்கியம் பண்பாடு அடையாளங்கள் அழியும், அழிந்தால் இனம் அழியும், இனம் அழிந்தால் நாடு அழியும். இது வரலாறு, அதே தொடர்பு தெரியல. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.